ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கின அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு 5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 7-8 சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் வணக்கி எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு லைட்டாக வணங்கினா போதும், கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வணங்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளித்து விடுறதுக்கோசரம் ஒரு வாண்டல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின அப்புறம் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி வணக்கினாங்கன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய் தக்காளி கூட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. நல்லா வணங்கின அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த அப்புறம் ஜாரில் தண்ணி சேர்த்திட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்திக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்திக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா கொதி வந்த அப்புறம் தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்திக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொதி வந்த அப்புறம் இறக்குனிங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.